ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக மிக்சி இருக்கும். மிக்சி இல்லாமல் சமையலே ஓடாதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மிக்சி நல்லா ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு நின்றுட்டாலோ இல்லை இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் உடஞ்சி போயிட்டாலோ உடனே நம்ம கடைக்கு தூக்கிட்டு போய் 400 ரூபாய் 500 ரூபான்னு செலவு பண்ணி ஏமாறாமல் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி சரி பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா மிக்சிலையுமே குறைஞ்சது 3 ஜாராவது கொடுத்துருப்பாங்க. ஒன்று குட்டி ஜார், இன்னொன்று மீடியம், மூணாவது பெரிய ஜார். இந்த 3 ஜாருக்குமே தனித்தனி யூசஸ் இருக்குது. ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சமாக அரைக்கணும்னா குட்டி ஜார்லையும், நிறைய அரைக்கணும்னா பெரிய பெரிய ஜார்லையும் யூஸ் பண்ணுவோம். இந்த குட்டி ஜார் இருக்குல்ல, இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடியது. இப்போ நம்ம மசாலா பொருட்களை அரைக்க போகிறோம், இல்லை கரம் மசாலான்னு அரைக்கிறோன்னா இந்த ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி கொடுக்கும். இப்போ சட்னியெல்லாம் நல்லா நைஸாக அரைக்கணும்னா நம்ம இந்த குட்டி ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மீடியம் சைஸ் ஜார் நமக்கு நைஸாக அரைக்காது, லைட்டாக குறைன்னு தான் அரைச்சி கொடுக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு வெங்காயம் தக்காளிலாம் அரைக்க போகிறோம், இல்லை பன்னீர் பட்டர் மசாலாக்கெல்லாம் அரைக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பெரிய ஜாரை நம்ம ஜூஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மிக்சி வச்சுருக்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் பார்ட் அடிக்கடி உடஞ்சி போயிட்டே இருக்கும். இந்த ஒயிட் கலர் பார்ட்டை கப்ளர்னு சொல்லுவாங்க. இது உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் உடனே கடைக்கு தூக்கிட்டு போய் 200 ரூபாய் 300 ரூபான்னு செலவு பண்ண வேண்டியதில்லை. இது உங்களுக்கு தனியாக கடைகள்லேயே கிடைக்கும். இதோட ரேட் 20 ரூபாய் 30 ரூபாய் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2-3 வாங்கி வச்சுக்கலாம். இந்த கப்ளரில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 கோடு இருக்குல்ல, சிலதில் 6 கோடு இருக்கும். ஸோ உங்கள் மிக்சியில் என்ன இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இதுலேயுமே நமக்கு 2 டைப் இருக்குது. இதை நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாற்ற இடம் ஒன்றுத்தில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூவெல்லாம் போட்டு மாட்டுவோம்ல, அந்த மாதிரி வளையமாக இருக்கும். இது ரெண்டுத்தையுமே நம்ம வேறு வேறு இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ இது நமக்கு மிக்சியோட பாடியில் யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இந்த கப்ளர் மிக்சி ஜாரோட அடியில் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த கப்ளர் உடஞ்சிட்டாலும் நமக்கு மிக்சி சரியாக அரைக்காது, ரொம்ப சத்தமாக வரும். ஸோ அந்த டைமில் இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கப்ளர் உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை கலட்டிட்டு புதுசை எப்படி மாட்டணுங்கிறத சொல்கிறேன். இதை நம்ம பாட்டில் மாதிரி திருகியெல்லாம் கழட்ட முடியாது, மேலே பிடிச்சி தான் இழுக்கணும். நல்லா டைட்டாக இருக்கும், பிடிச்சி இழுத்தோன்னா பெரும்பாலும் வராது. உங்களால் முடிஞ்சதுன்னா இழுத்து கலட்டிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவரை நீங்கள் மேலேருந்து விட்டு கழட்டக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மிக்சியோட ஓரங்கள்லாம் நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும்ல, ஸோ இது வழியாக நம்ம ஸ்க்ரூ டிரைவர் விட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கலட்டிக்கலாம். ஒரே இடத்துல வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்காமல் இந்த கப்ளரை லைட்டாக சுற்றி விட்டு 4 பக்கத்துலேயும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாகவே இது கலண்டிட்டு வந்துடும். அடுத்து புதுசை வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா டக்குன்னு மாட்டிக்கும். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இனி இதை கடைக்கு தூக்கிட்டு போய் நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அடுத்து மிக்சி ஜாரில் இருக்கக்கூடிய கப்ளர் உடஞ்சிருச்சுன்னா அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்க்ரூ டைப்புன்றதுனால நம்ம வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி திருகி தான் கலட்டணும். இதை நீங்கள் சும்மா திருகிட்டே இருந்தீங்கன்னா இது சுற்றிட்டே தான் இருக்கும், கலட்ட முடியாது. ஏன்னா இது ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கலட்டணும்னா, இந்த ஜாரில் பிளேடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாப் மாதிரி காப்பர் கலரில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதை டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் பேக் சைடில் இருக்கக்கூடிய கப்ளரை கலட்டினீங்கன்னா ஈஸியாகவே கலண்டு வந்துடும். இதை கலட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பாட்டிலோட மூடியை கலட்டுறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் திருகுறோம் அப்படின்னா இதை நீங்கள் கிளாக் வைஸில் திருகணும், அப்போ தான் கலண்டு வரும். இதை கழட்டும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே வாஷர்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி அட்டாச்மெண்ட்ஸ் ஒரு 2-3 இருக்கும், குட்டி குட்டியாக வளைய மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாட்டிடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு 20 ரூபாயிலேயே நம்ம மிக்சியை நாமளே சரி பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் நமக்கு வேண்டியதில்லை. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
உடைஞ்ச கப்ளரை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்து இது மறுபடியும் உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மிக்சியோட பாடியில் இருக்கக்கூடிய கப்ளரும் மிக்சி ஜாரில் இருக்கக்கூடிய கப்ளரும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இந்த மிக்சியோட ஜாரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லா மிக்சிலையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது. சிலர் வந்து கரெக்டாக மாட்டாமல் அப்படியே வச்சுக்கிட்டு மிக்சி ஆன் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம மிக்சி ஆன் பண்ணும்போது 2 கப்ளரும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கிட்டு ரெண்டுமே உடஞ்சி போயிடும். ஸோ எப்போவுமே மிக்சி ஜாரை கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்சி ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி அரைச்சிட்ருப்போம், நல்லா ஓடிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். அது எதனால, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா மிக்சி ஜாரோட 3/4 அளவுக்கும் கீழே தான் நீங்கள் வந்து பொருள் போட்டிருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாருக்கு ஃபுல்லாகவே வந்து பொருள் போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது மிக்சி வந்து நமக்கு ஓவர்லோட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்து வந்து தேங்காய் எல்லாம் அரைக்க போகிறோன்னா இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். சிலர் வந்து பெரிய பெரிய பீசஸாகவே போடுவாங்க. ஸோ இது வந்து நல்லா தடிமனாக ஹார்டாக இருக்கிறதுனால இதை மிக்சியில் நம்ம அப்படியே போட்டு அரைக்கும் போது மிக்சி வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆகும். ஸோ ஓவர்லோட் ஆகுறதுனால மோட்ரு வந்து ஹீட் ஆகி மிக்சி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிக்சி வந்து உங்களுக்கு சூடாகி ஓடாமல் நின்றுடுச்சு அப்படின்னா இதை உடனேவே நம்ம வந்து கடைக்கு தூக்கிட்டு போய் ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இந்த மிக்சியை அப்படியே விட்டுருங்க. இதில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே ஃபுல்லாக தணியட்டும். சூடு ஃபுல்லாகவே ஆறுனதுக்கப்புறமா இந்த மிக்சியோட அடிப்பகுதியில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும். அதை வந்து ரீசெட் பட்டன்னு சொல்லுவாங்க. அந்த ரீசெட் பட்டன் இந்த மிக்சியில் கிடையாது. உங்கள் மிக்சியில் இருக்குது அப்படின்னா அந்த பட்டனை ஒரு 4-5 தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியை ஆன் பண்ணிங்க அப்படின்னா மிக்சி வந்து உங்களுக்கு பழைய மாதிரியே சூப்பராக சுற்ற ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து ஸ்பீட். எல்லா மிக்சிலையுமே பெரும்பாலும் 3 ஸ்பீடு இருக்கும், சிலதில் வந்து 4 கூட இருக்கும். இப்போ நீங்கள் மிக்சி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1ல் தான் வச்சுருக்கணும், அடுத்து தான் 2, 3க்கு போகணும். சிலர் வந்து 0லேருந்து அப்படியே 3க்கு போவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எடுத்த உடனேவே நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்கும்போது மிக்சி வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வராது, சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸ்பீடை வந்து படிப்படியாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும், குறைக்கணும். இப்போ நீங்கள் வந்து 2ல் வச்சு மிக்சி அரைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உடனேவே 0க்கு வந்துட்டு மிக்சி ஆஃப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 1க்கு வந்து அதில் கொஞ்சம் நேரம் லைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் 0க்கு வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் மிக்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் ஆகாமல் லாங் லைஃப் வரும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரோட மூடி தான். எல்லா மூடியிலையுமே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும். இது எதுக்காகனா நம்ம மிக்சி அரைக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய சூடை வெளியேற்றுறதுக்காக. மிக்சி அரைக்கும் போது பார்த்துருப்பீங்க இந்த ஓட்டையிலேருந்து குட்டி குட்டி பபிள்ஸாக வரும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரைக்கும் போது இந்த ஓட்டையை விரல் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா உள்ளே ஏற்படக்கூடிய ப்ரெஷரும் ஹீட்டும் சேர்ந்து நம்ம அரைச்சிட்ருக்க பொருள் இந்த மூடியோட விளிம்பு வழியாக ஃபுல்லாக வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மூடியில் இருக்கக்கூடிய ஓட்டையை எக்காரணம் கொண்டும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து இந்த மிக்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வதக்கிட்டு அரைக்கிற சட்னி வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்சி ஜாரில் சேர்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஆற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா லைட்டான சூடில் நீங்கள் வந்து சேர்த்துட்டு உடனேவே வந்து அரைச்சிடக்கூடாது. லைட்டான சூடாக இருந்தாலுமே மிக்சி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு 4-5 ஐஸ் க்யூப் எடுத்து இது உள்ளே போட்டுருங்க. உங்ககிட்ட ஐஸ் க்யூப் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து நல்ல குளிர்ந்த தண்ணி இருந்ததுன்னா அதை கூட ஊற்றிக்கலாம். ஸோ உள்ளே வந்து குளிரான பொருட்கள் சேர்க்கும் போது மிக்சி உங்களுக்கு சீக்கிரமாக சூடாகாமல் இருக்கும். நம்ம சட்னியோ இல்லை வேறு ஏதாவது மசாலாவோ அரைக்கிறோன்னா அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக வலிச்சு எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேட்சுலா வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை வச்சு நீங்கள் வலிக்கும் போது ஒட்டி இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். நீங்கள் ஸ்பூன் வச்சு வலிச்சிங்கன்னா இந்த மிக்சி ஜாருக்குள்ளே நிறைய கீறல்கள் விழுந்து இது பார்க்குறதுக்கே ரொம்ப பழைய மிக்சி மாதிரி இருக்கும்.
மிக்சியில் நீங்கள் அரைச்சி முடித்த உடனே கையோடையே இதை கழுவியும் வச்சிடணும். அப்படியே காய விட்டுட்டிங்கன்னா நம்ம அரைச்ச பொருள் எல்லாமே பிளேடுக்கு அடியில் ஒட்டிக்கும். ஸோ அடுத்து வந்து நமக்கு கழுவுறது ரொம்ப கஷ்டம். பிளேடுக்கு அடியிலலாம் அவ்வளோ ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ண வராது. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விடும் தண்ணியும் சேர்த்துட்டு மிக்சியில் வச்சு லைட்டாக சுற்றி எடுத்திங்கன்னா போதும். பிளேடுக்கு அடியில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். அடுத்து இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மிக்சியை காய விட்டுட்டு அடுத்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல பளிச்சுன்னு எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம மிக்சி ஜாரெல்லாம் நல்லா கழுவி ஈரமாக இருக்கும்போது அந்த டைமில் நமக்கு ஏதாவது மசாலா பொருட்கள்லாம் உடனே அரைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மிக்சி ஜாரை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அரைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம துணி வச்சு துடைக்கும் போது இந்த பிளேடுக்கு அடியில் இருக்கிற ஈரம்னா அந்த அளவுக்கு போகாது. பிளேடுக்கு அடியில் நம்மளால் விரல் விட்டு துடைக்கவும் முடியாது. ஸோ அந்த டைமில் இந்த மிக்சி ஜாரை டக்குன்னு காய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டவ்வில் ஒரு சின்ன பர்னரை ஆன் பண்ணிவிட்டு நல்ல லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதில் மிக்சி ஜாரை கவுத்தி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு போயிடும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஜாரோட கைப்பிடியும் பின்னாடி இருக்கக்கூடிய பக்கமும் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து சூடு பற்றாமல் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டுங்க. ரொம்ப நேரத்துக்கு இல்லை, ஒரு 10 செகண்ட் காட்டினாலே போதும். இந்த மிக்சி ஜாரை நம்ம வெயிலில் வச்சு காய வச்சா எவ்வளோ சூப்பராக காஞ்சி வருமோ அதே மாதிரி சூப்பராக காஞ்சிரும். இதில் நீங்கள் மிளகுத்தூளோ ஜீரகத்தூளோ அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கிற மசாலாவுமே ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து வந்து இந்த மிக்சி ஜாரோட பேக் சைடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவி வச்சாலுமே இந்த கப்பில் இருக்க அடியிலலாம் வந்து நிறைய கருப்பு கருப்பாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ஆப்ப சோடா, அதுதான். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கலாம். இந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேரும்போது நல்ல ஒரு சூப்பரான க்ளீனிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அடியில் படிஞ்சிருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப லூஸாக்கி நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. அதுவுமே நல்ல சூப்பராக ரியாக்ட் ஆகும். நான் இன்னும் இதை தேய்க்கவே இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே கருப்பு கருப்பாக மேலே வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு தான் தேய்க்க போகிறோம். இந்த டூத் ப்ரஷ்ஷை நம்ம அப்படியே வச்சு தேய்ச்சோன்னா தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இடையிலலாம் சரியாக போகாது. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த ப்ரஷ்ஷோட இந்த இடத்துல நம்ம லைட்டாக நெருப்பில் காட்டி சூடு பண்ணோம் அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக்ன்றதுனால லைட்டாக உருகும். ஸோ அந்த டைமில் இந்த ப்ரஷ்ஷை நம்ம இந்த மாதிரி வளைச்சிட்டோம் அப்படின்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையால் தொட்டு வளைக்காதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோல் அப்படி இல்லைன்னா ஒரு இடுக்கியில் பிடிச்சி நீங்கள் வளைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், எல்லா அழுக்குமே நமக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். அடுத்து நம்ம தண்ணி வச்சு கழுவிட்டோம்னா இது வந்து பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மிக்சி ஜார் வந்து ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். பொதுவாக நம்ம மிக்சியை கழுவிட்டோம் அப்படின்னா மற்ற பாத்திரங்கள் மாதிரியே இதையும் கவுத்தி போட்டு தான் காய வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த கப்பில் இருக்க அடியில் நிறைய மிக்சியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரவுண்டாக மெட்டாலிக் ராட் இருக்கும். இந்த மிக்சியில் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதனால் எனக்கு காட்ட முடியல. ஸோ நம்ம கவுத்தி போடும்போது அந்த ராடுக்கு இடையிலையும் நிறைய தண்ணி போயிட்டு ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய மிக்சி ஜாரில் நீங்கள் பேக் சைடில் திருப்பி பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது எல்லாமே இந்த காரணத்தினால தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கழுவுன உடனேவே பேக் சைட் மட்டும் லைட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு இதை வந்து காய வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கவுத்தி வச்சு காய வச்சுக்கலாம். அப்படி நம்ம வைக்கும் போதுமே இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற தண்ணியெல்லாம் சரியாக வடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துட்டு அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கவுத்தி வச்சிங்கன்னா ஈஸியாகவே காஞ்சிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அடியில் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடும் உங்களுக்கு நல்லா காஞ்சிரும், பேக் சைட்லேயும் ஈஸியாகவே காஞ்சிரும். மிக்சி ஜார் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து இந்த மிக்சியோட பாடி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இதை வந்து நம்ம பேக்கிங் சோடா வினிகர் போட்டெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உள்ளக்க வந்து மோட்டார் இருக்கிறதுனால தண்ணி இறங்கிருச்சு அப்படின்னா மிக்ஸி உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது டூத் பேஸ்ட்டு தான். அதிகமாக எடுக்க வேண்டியது இல்லை, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே ப்ரஷ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இடையிலலாம் வந்து விளிம்பு மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம். இதில் நம்ம வந்து நிறைய தண்ணி போட்டு தேய்க்கணும், நல்லா நொர பொங்கி வர அளவுக்கு தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது டூத் பேஸ்ட்டுங்கிறதுனால நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும். இதில் இருக்க கரை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா பளிச்சுன்னு மாற்றிடும். மிக்சியோட இந்த இடத்துலலாம் நமக்கு டூத் ப்ரஷ் போகாது இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நம்ம இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈரமான துணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டாலே போதும். மிக்சி வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும். அதே மாதிரி தான் பட்டன் இருக்கிற இடத்துலையும் நான் வந்து டூத் பேஸ்ட் போட்டு தான் தேய்க்கிறேன். இந்த இடத்துலலாம் ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பட்டனுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதையும் ஒரு ஈரமான துணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் மிக்ஸி வந்து எப்படி யூஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், வேறு ஏதாவது பார்ட்ஸ் உடஞ்சதுன்னா எப்படி ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறத பற்றி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.